200க்கு வந்து ஒரு OHM அதுக்கப்புறம் வந்து ஒரு பென்குயின் பவுல் வரும். ஒரு 10 கிராம்ஸ் ஃபுட் கூட கொடுத்துடலாம் ப்ரோ. உங்க 10 கிராம் ஃபுட்ஸ் கூட செட்டப் பண்ணிக்கிறீங்க ப்ரோ. ரூம் ஃபுல் எங்க பார்த்தாலும் வந்து ஃபிஷ்ஷஸா இருக்கே ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு தனு டெலிபோர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்க பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் தான் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து சூப்பரா இருக்கு கைஸ். இங்க பாக்குற எல்லா ஃபிஷ்ஷும் வந்து வாங்கிட்டு போகணும்னு தோணுது. நம்ம வாங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து கப்பீஸ், அதுக்கப்புறம் வந்து பீட்டாஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸாட்டிக் வேரியன்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஒன்னு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எதனா தேவைன்னா இவர் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கப்புறம் எல்லாமே லைக் லொக்கேஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க ஒன்னொன்னு கிளீனா பார்த்துட்டு அவருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். வாங்க ஒன்னொன்னு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணின்னு போகலாம். வாங்க கைஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து உங்களோட ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் நீங்க செட்டப் பண்ணிருக்கீங்க ப்ரோ. நீங்க ஹாபியஸ்லேருந்து வந்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போறீங்களா? நான் வந்து ஹாபியஸ் தான் ப்ரோ. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹாபிக்காண்டி பண்ணலாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போய் பார்த்தா இப்போ வந்து 1 year ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. இப்போ கொஞ்சம் பெரிய ஃபார்மாகவே இதாகிடுச்சு. ஓகே ப்ரோ. இப்போ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா செமையா வந்து செட்டப் பண்ணியிருக்கீங்க. இந்த செட்டப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. இது செட்டப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு ப்ரோ செட்டப் பண்ணதுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டப் பண்ணிட்டு, நம்மளுக்கு வெளியே கூட ஜாப் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்ட் டைம் தானே, ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணது. இது பார்த்தா இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி, அப்படியே பண்ணின்னு போயினே இருக்கேன் ப்ரோ. இது இப்போ பீட்டாஸ்லாம் வந்து எவ்வளோ ப்ரோ வருது? பீட்டாஸ்லாம் என்கிட்ட வந்து 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ப்ரோ. 100லேருந்து ஸ்டார்ட் ஆகி பேர் வந்து 1200 1300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ப்ரோ. எக்ஸாட்டிக் வெரைட்டிஸும் இருக்கு அப்போ? எக்ஸாட்டிக் இருக்குது ப்ரோ. எக்ஸாட்டிக்கில் அவதார் இருக்குது, வேற கோல்டு இருக்குது, ஃபுல் கோல்டு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரோ இப்போ வந்து ட்ரெண்டில் வந்து ஃப்ளக்கார்ட்ஸில் வந்து எதெல்லாம் இருக்குது ப்ரோ உங்ககிட்ட? இப்போ ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவதார் இருக்குது, கோல்டு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரோ உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்து? எனக்கு எல்லாமே ஃபேவரட் தான் ப்ரோ. எனக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே கலெக்ஷன்? இது ஃபேவரட் அது ஃபேவரட் இல்லை, எல்லாமே கலெக்ஷன் தான். ஓகே ப்ரோ. அப்புறம் வந்து இப்போ சாலிட்ஸ் எல்லாம் இருக்குது. சாலிட்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக செமையாக இருக்குது ப்ரோ. சாலிட்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் எவ்வளோக்கு ப்ரோ போகுது? சாலிட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 300 rupees சாலிட் பிளக்கார்ட் சேல் பண்ணின்னு இருக்கேன். ஓகே. நார்மலாக பேர் வந்துச்சுன்னா ஒரு பேர் 450 அந்த மாதிரி பண்ணி வைக்கிறேன். ஆனால் டாப் குவாலிட்டி தான் ப்ரோ. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லை. சாலிட்ஸ் மேல் ஃபீமேலும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கா? அவைலபிள் இருக்குது ப்ரோ. ஸ்டாக் வந்துன்னு இருக்கும், சேல் ஆகினே இருக்கும். ஓகே. இது நாங்கள் ப்ரோ, இது ரொம்ப சூப்பராக பேர்ல்ஸோட செமையாக இருக்குது. அது ரெட் கோய் கேலக்ஸி ப்ரோ. அது கோய் கேலக்ஸி. ஓகே. இந்த மாதிரி நானும் ஒன்று வச்சுன்னு இருக்கேன் ப்ரோ. சூப்பர் சார். மேல் ஒன்று இருக்குது, ஃபீமேலும் இருக்குது ப்ரோ. ப்ரீடிங் போடணும், ப்ரீட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இது மேல் ஃபீமேலும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கா? மேல் ஃபீமேல் எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துடலாம் ப்ரோ. லைக் எல்லாமே வந்து மேல் ஃபீமேலோட உங்ககிட்ட இருக்கு. எப்போ ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். எது பேர்ஸ் இருக்கோ அது பேர்ஸ் கொடுத்துருவோம் ப்ரோ. மோஸ்ட்லி வந்து பேர்ஸ் வந்தால் எங்கள் விசிட்டர் வருவாங்க, ஃபஸ்ட்டே புக் பண்ணிவிட்டு இது வேணும் அது வேணும் சொல்லி புக் பண்ணிடுவாங்க. எப்போ ஸ்டாக் வந்து இறங்குதோ கவர்லேருந்து அப்படியே எடுத்துன்னு போயிடுவாங்க ப்ரோ. நான் கூட பார்க்க மாட்டேன், அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க இடத்துல. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ உங்ககிட்ட இல்லாத வெரைட்டி வந்து எக்ஸாட்டிக்காக வந்து கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு லைக் உங்களுக்கு இப்போ இம்போர்ட் பண்ணி தந்த தாய்லாண்ட்லேருந்து இல்லை இந்தோனேஷியாவில் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? என்ன எக்ஸாட்டிக் வெரைட்டி கேட்டால் கூட நான் பண்ணிக்கிறப்போம். அந்த மாதிரி இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ இந்த பீட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? இதெல்லாம் என்ன ப்ரோ, பீஸ் 300 rupees அந்த மாதிரி வரும் ப்ரோ. லைக் பேர் மேல் ஃபீமேலோட உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. பேர்னா ஒரு 450 வரும் ப்ரோ. எதில் பேர் இருக்கோ அதில் பேர் கொடுத்துடலாம் ப்ரோ. டெயில் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டி ஷேப்பில் செமையாக இருக்கே ப்ரோ. நம்ம எல்லாமே செலக்டட் பீஸ் தான் எடுக்கிறது ப்ரோ. செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறது. எல்லாமே ஒரு பீஸ் மேலே ஒரு நார்மலாக ஒரு பீஸ் எடுக்கிறோன்னா அதுக்கு மேலே ஒரு 20 rupees 30 rupees அந்த மாதிரி சார்ஜ் கொடுத்து வந்து பீஸ் எடுக்கிறது. அதனால் வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் இல்லை ப்ரோ. குவாலிட்டி மட்டும் தரமாக இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து பெங்களூரில் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ப்ராப்பராக செட்டப் பண்ணி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் டெயில் குவாலிட்டி வந்து அட்டகாசமாக இருக்குது. நானும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ப்ரோ. நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருக்கேன். லைக் ஹோம் ப்ரீட்ஸும் பண்ணுறாங்க, இந்த மாதிரியும் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையும் பார்த்துருக்கேன். ஒன்று கலர் இருந்தால் டெயில் குவாலிட்டி இருக்காது, இல்லை டெயில் குவாலிட்டி இருந்தால் கலர் இருக்காது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆல்மோஸ்ட் வந்து 99% எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டெயில் குவாலிட்டி மட்டும் வந்து பக்காவாகுது. இந்த இந்த அவதார் கூட நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் ப்ரோ. லாஸ்ட் டைம் வந்து ஒரு vlog பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவதார் டெயில் குவாலிட்டி செமையாக இருந்திருக்கும். ஆனால் வந்து பேர்ல்ஸ் அவ்வளோவா இருந்திருக்காது. லைக் டெய்லி இருந்தால் கலர் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெயில் குவாலிட்டியும் செமையாக இருக்குது. அப்புறம் பேர்ல்ஸு, அதுக்கப்புறம் கலரேஷன்ஸ், அந்த வைப்ரண்ட்டான கலர் வந்து செமையாக இருக்கு ப்ரோ. உண்மையிலே சொல்லணும்னா பீட்டாஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் என்ன வெரைட்டி ப்ரோ? இதெல்லாம் ஐரன் மேன்ல வருது ப்ரோ, இந்த சீரீஸ் ஐரன் மேன்ல. ஓகே, ஐரன் மேன்ல சூப்பர். ஸ்டாக்ஸு இவ்வளோ தானா ப்ரோ? ஸ்டாக்ஸ் இருக்குது ப்ரோ. ஸ்டாக்ஸ் ஒரு 100 பீசஸ் எப்போவுமே ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, எல்லாம் செலக்டடாக இருக்கும். 100 பீசஸ் எப்போவுமே இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் போனேன்னா ஒரு 500 பீசஸ், நார்மலாக ஒரு 500 பீசஸ் அப்போது எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நடுறப்போ இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடலாம். எப்போவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு டேங்க்ஸ் இன்னும் ஒரு 200 போட்டு எப்போவுமே ஒரு டிஸ்பிளே ஒரு 200 இருக்கு. வந்து குவாலிட்டி செம்மையாக இருக்கு ப்ரோ. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பிடிச்சிச்சு. நான் ரொம்ப நேரம் வந்து சாலிட்ஸ் அதுக்கப்புறம் கேலக்ஸி, இந்த அவதார்லாம் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அதான் நான் சொன்னேன் ப்ரோ, டெயில் குவாலிட்டி கலரோட வந்து எனக்கு கிடைக்கல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செமையாக இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ. இப்போ வீட்டுக்கு போகும்போது எதனா ஒன்று எடுத்துன்னு போகலாம்ங்கிறேன். அதில் என்ன இருக்கு ப்ரோ, எடுத்துன்னு போங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ பாட்லிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாமா? பாருங்க ப்ரோ. A few moments later. செட்டப் பண்ணிக்கிறீங்க ப்ரோ. ரூம் ஃபுல் எங்கே பார்த்தாலும் வந்து ஃபிஷ்ஷஸாக இருக்கே ப்ரோ. லைக் வந்து நீங்கள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோ ஹாபி வந்து? ஹாபி வந்து எனக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ் இருக்கும்போதே நான் ஹாபி ப்ரோ. எனக்கு 13 இயர்ஸ் வந்து 13-14 இயர்ஸ் வந்து ஹாபி. ஆனால் இந்த மாதிரி செட்டப் பண்ண அந்த மாதிரி இல்லை. வீட்டிலே சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேங்க் வச்சுருப்பேன் தனித்தனியாக. இதனால சரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் போ 10 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒரு 50 ஆயிடுச்சு. இப்போ இன்னும் போ என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியல நம்மளுக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. வாங்க ப்ரோ, அப்படியே வந்து இப்போ பாட்டில்ஸ்லாம் வந்து நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் போட்டிருக்கீங்க. அதில் ஒன்று பார்க்கலாமா? ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் டெயில் ப்ரோ. இது க்ரௌன் டெயில் பிளாக். இது கிங் க்ரௌன் சொல்லுவாங்க, அதுவா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அதே அந்த டெயில் வந்து சிசர் மாதிரி வரும் இதில் ஃபுல்லாகவே. ப்ரோ டெயில் நல்லா இருக்கு ப்ரோ. இது க்ரௌன் டெயில்லாம் இப்போ வந்து பேரே கிடைக்குதா ப்ரோ உங்ககிட்ட, இல்லை மேல்ஸ் மட்டும் தான் கிடைக்குதா? இல்லை பேரே கிடைக்குது ப்ரோ. இப்போ மோஸ்ட்லி வந்து பேர் இல்லை. இந்த வீக்கில் வந்து ஸ்டாக் வரும், பேர்ஸ் கிடச்சிரும். ஓகே, இது நம்ம ஓன் ரீட் சமுராய். இது சாமுராயா ப்ரோ? இது சமுராய். இது மேலா ப்ரோ? இது மேல். இது நல்லா இருக்கு ப்ரோ, குவாலிட்டி செமையாக இருக்கு. இது சாமுராயிலே வந்து பிளாக் பேந்தர்னு ஒன்று, பிளாக் மாம்பா. அது இன்னும் டார்க்காக இருக்கலாம். டார்க்காக வரும். அதில் டாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் டாட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இது சாமுராயின்னு சொல்கிறேன். சாமுராய். ஓகே, இதுலேயும் வந்து குவாலிட்டி செமையாக இருக்குது ப்ரோ. கேண்டீஸ் எல்லாம் பார்த்தீங்க ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து OHMs எல்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரோ அது ப்ரைஸு? இது பீஸ் 100 rupees ப்ரோ. பீஸ் 100 rupees-ஆ? ஓகே, நம்ம சேனல் மூலியமா வந்தாக்கா எத்தனை ஆஃபர் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. 5 பீஸ் 500 ஃப்ரீ டெலிவரி. கர்நாடகா தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியா ப்ரோ? கர்நாடகா தமிழ்நாடு, அப்புறம் வெறும் கர்நாடகா தமிழ் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி ப்ரோ. ஓகே, சூப்பர் ப்ரோ. எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாக வச்சுருக்கீங்க. இது மேல் ஃபீமேலில் கிடைக்குமா ப்ரோ? இதுவும் பேர்ஸும் கிடைக்கும். பேர் நம்மள்ட்ட 150 rupees ப்ரோ. இது வேற எதனா ஆஃபர் தாங்க ப்ரோ நம்ம சேனலுக்காக. ஒரு போல் ப்ரோ, பென்குயின் பால் ஒன்று. ஓகே, ஒரு மேல் OHM ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி ப்ரோ. கர்நாடகா தமிழ்நாடு 200 rupees. பென்குயின் பவுலு, அதுக்கப்புறம் ஒரு OHM, அதுக்கப்புறம் ஃப்ரீ டெலிவரி. அது எவ்வளோ ப்ரோ அது காஸ்ட்டு? அது என்ன ஒரு 200 rupees. 200க்கு வந்து ஒரு OHM, அதுக்கப்புறம் வந்து ஒரு பென்குயின் பவுல் வரும். ஒரு 10 grams ஃபுட் கூட கொடுத்துடலாம் ப்ரோ. 10 கிராம் ஃபுட்ஸ் கூட. ஓகே, சூப்பர் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இந்த OHMs எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. குவாலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. எல்லாமே வந்து வித்தியாசமான கலரில் இருக்குது கைஸ். நம்ம கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு அதான் இந்த ஆஃபரில் வந்து நம்ம சேனல் மூலயமா வாங்கினீங்கன்னா ஒரு பீட்டா, அப்புறம் ஒரு பென்குயின் பவுலு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டு கூட வேணால் தராங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபர் கூட இருக்குது. வாங்க நான் காமிக்கிறேன்.
இப்போ இது ப்ரோ கைஸ் இது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் தான் வந்து எக்கச்சக்கமாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸுங்க வச்சுன்னு இருக்காரு. அதெல்லாம் வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து போடுறேன். நாளைக்கே வந்து வந்துடும் பாருங்கள் கண்டிப்பாக.